மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஹாப்பி ராஜோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஹாப்பி ராஜ் நம்ம ஜி பிரகாஷ் அண்ணனோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் மூவி கம்பேக் கொடுக்க போகிறாரு தான். நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். படம் வந்து செம்மையாக ஹிட் ஆகிடும். லவ் டுடே டிராகன் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே கதை ஸ்கிரிப்டு. நல்லா லவ், இந்த காலத்து லவ், ஜென்சி கிட்ஸ் லவ்க்கு ஏற்ற மாதிரி தான் டேரக்டரு. குறிப்பாக ஜார்ஜ் மரியம் சார், அவர் இந்த படத்தில் செமையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நான் நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காராம் அந்த படத்தில், செமையாக செதுக்கியிருக்காராம் அவரோட கேரக்டரு. அவருக்காக இந்த படம் பார்ப்பேன், ஜார்ஜ் மரியம் சாருக்காக. செமையான கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்க அவர். ஸோ இப்போ நம்ம ட்ரைலரை பார்ப்போம். ஹெட்செட் போட்டேன். ரீலோடிங். ஓ இன்ஸ்டாகிராமில் வந்து லவ் ரீல்ஸாக போட்டுருக்கிற தாலியே தேவை, ஐ லவ் யூ, பொண்ணுங்களாம் பயந்து ஓடுது, ஐ லவ் யூ 3 ஓ தலைவர் தம்பியில் நினச்சி பிரதானந்தன் அந்த பொண்ணு, இந்த பொண்ணு தான் சிரிச்சுது. ஹாப்பி ராஜ் இந்த ஃபங்க் ட்ரெஸ்ஸு செம்மையா, ஃபங்க் ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக இருக்குது. வேறு ஏதாவது கம்பேக் ஏன் பையன்தான் அப்பனே வித்தியாசம். எப்படி ட்விஸ்ட் அடிப்பாருன்னு என்ன. நானும் பக்கத்தில் கோரமங்கலாம் தான் இருக்கு. சந்தனமா எந்த ஊர் பிள்ளைங்களுக்கு தான் மோஸ்ட்டும் லிவின். நான் கோரமங்கலாம் லிவின்னா ஒன்றா லிவின்ல இருக்கிறாங்க பையனை லவர்ஸு. நான் கோரமங்கலத்தில் இருக்கிறேன். ஏய் வாடா, பொண்ணு எல்லாம் வாங்கி கொடுக்குது பையனுக்கு, வாடா நான் வாங்கி தரேன். என்னை தட்டி கொடுத்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுறான். இவெல்லாம் ஓயே வாடா நான் வாங்கி தரேன்டா. என்னடா லவ் பண்ணுவேன், என்னை தட்டி தான் சார் விட்டாங்க, என்ன தட்டி கொடுக்குறா. எல்லாரும் தட்டி விடுவாங்க, தட்டி கொடுங்க. உன் அப்பா வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க சொல்லு அப்படின்றது ஒரு குரூஷியல் ரீசன். இப்போ தான் மாட்டிக்கிறாங்க. அப்பாஸ் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அந்த படத்தில். வாட் அ மேன், யூ டோட்டலி ஆப்போசிட் ஆஃப் மை எக்ஸ்பெக்டேஷன். மிச்சருக்கு பார்ட்டி நீ அவுட்ரு அதிர்ச்சி ஆகிறவனுக்கு செம ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் நல்லா நடிச்சுக்கிறாப்புல. இதுக்கு அப்பா காட்டாம இருந்தால பிராடு ஃபேமிலி, நியூ ஜென் ஃபேமிலி அதை பலப்பா இன்னும் அளவு நிறைய இருக்குது. இந்த சோஃபா பையன் திருட்டுத்தனமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. இன்னைக்கு டேமேஜ் கன்ஃபார்ம், செட் ஆகாது ஹாப்பி. ஸோ பொண்ணெல்லாம் கைட்டு விட்டு போகுது. திடீர்னு ஆர்கியூமெண்ட்டு சண்டையால் பிரிஞ்சிடுறாங்க. क्यों तुम मेरा तुम हिंदी लैंग्वेज अच्छा एक्टिंग बहुत अच्छा मालूम है, बहुत अच्छा சத்தியமா படம் ஹிட் ஆயிரும். அடுத்த வாரம் வருது. பிரேம்ஜிலாம் வர கேமியோ பண்ணிடுறாரு போல. ஆடினே இருப்பேன். அப்பனை திட்டுற சொல்லுங்க அப்பா. அப்பனை பின்னாடி திட்டுறது எதிர்க்கு அப்பா மாறுறது. இந்த காலத்துல இப்படிதான் பிள்ளைங்கலாம் இருக்கிறானுங்க. அப்பனை ஊரை விட்டு ஏமாற்றி சொத்து திருடுற பிள்ளைங்க தான் இந்த காலத்தில் அதிகமாக தவிர அப்பனை அவனும் பாசமாக பார்த்துக்கிற பிள்ளைங்க.